இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஆண்டர்ப்ரனர்ஸ், தொழில் முனைவோர். இந்த தொழில் முனைவோர்னு வரும்போது, இர்ஷாத் உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது இதை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஒரு 30 ஆண்டு காலம் மென்பொருள் கம்பெனியில் வேலை செய்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 7 வருடம் அயல் நாட்டிலையும் வேலை செய்திருக்கேன். இப்போ ரீசனபிளி என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு லெவலுக்கு தெரியும். ரீசனபிளி சக்ஸஸ்ஃபுல். இப்போ இந்த பின்புலத்தை வச்சுக்கிட்டு நான் ஆண்டர்ப்ரனராக ஆயிருக்கேன். அதனால் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம சொசைட்டி எப்படி டெவலப் பண்ணுதுன்னா, ஒரு பையன் நல்லா படிக்கணும், படித்து ஒரு நல்ல ஒரு அலுவலகத்தில் போய் வேலைக்கு சேர்ந்துடணும். சேர்ந்து வீடு, வாகனம் எல்லாமே வாங்கணும். அவன்கிட்ட காசு இருக்கா இல்லையா அது ரெண்டாவது விஷயம். நல்ல வேலை இருந்தாலே லோன் கொடுத்துட்றாங்க. அந்த லோன் இஎம்ஐ அடைக்கிறதுக்காக வேண்டியாவது அவன் அந்த வேலை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை கண்டினியூ பண்ணணும். லைஃப்பில் எந்த ரிஸ்க்குமே எடுக்கக்கூடாது. இதுதான் சொசைட்டி நம்ம மீது திணிக்கப்பட்டது. இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனர் பார்த்தோம்னா, ஒரு ஆண்டர்ப்ரனரால் மட்டும்தான் இந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த சொசைட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, ஈவன் ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா அங்கே ஒரு தொழிலதிபர் தேவையாக இருக்கிறார். திஸ் இஸ் த நீடு. அப்போ என்ன மெசேஜ் நான் இங்கே கொடுக்க ஆசைப்படுகிறேன்னா, நீங்கள் படிங்க, நல்லா படிங்க. படித்து ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போங்க, நிறைய கற்றுக்கிடுங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் அடுத்த சைடுக்கு வாங்க, ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகி நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுங்க. நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து அழகு பாருங்கள். அந்த அழகு பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்க, அது வேறு லெவலுங்க. அப்போது ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஐ விஷ் யூ டு பி எ ஆண்டர்ப்ரனர். தேங்க்யூ.